அனைவருக்கும் வணக்கம். கியா EV9 அப்படிங்கிற ஒரு காரை 2024 கடைசிக்குள்ள லான்ச் பண்ண போறாங்க. இந்த காரு முழுக்க ஒரு எலக்ட்ரிக்கல் SUV. இது 7 அல்லது 6 அப்படிங்கிற 2 டிஃபரண்ட் சீட்டர் ஆப்ஷன்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கார் முழுக்க ஒரு லக்ஸரி காரு. இது பட்ஜெட் கார் இல்ல. இதோட பிரைஸ் கிட்டத்தட்ட 90 லாக்ல இருந்து 1.20 crore அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்தம் 2 டிஃபரண்ட் வேரியண்ட்ல வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஒன்னு HT லைன், இன்னொன்னு GT லைன். இதோட லுக்கை பார்க்கும்போது இது ஒரு பாக்ஸி ஷேப்ல உள்ள ஒரு SUV மாதிரியான டிசைன்ல தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்ல மேல் பக்கமா டிஜிட்டல் டைகர் ஃபேஸ் டிசைன்ல இன்வெர்டட் Z ஷேப் LED DRL கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதோட பேனட்ல பிளாக் கலர் தீமை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான கிரில்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட ரியர்ல வெர்டிகல் ஸ்டாக்ட் LED டெயில் லேம்ப் கொடுத்திருக்காங்க. இதோட இன்டீரியர்ல இது ஒரு லக்ஸரி காருங்கிறதுனால டுவல் பேனல் ஸ்கிரீன் யூனிட் கொடுத்திருக்காங்க. அதாவது போத் இன்ஃபோடெயின்மென்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு 2 விதமான ஸ்கிரீன் யூனிட் கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரியை பார்க்கும்போது 350 கிலோவாட் கார் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது மூலமா கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் பர் சார்ஜுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 0லேருந்து 80% கிட்டத்தட்ட 30 நிமிஷத்திலே சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இதுல தெரிய வந்திருக்கு. இதோட மோட்டார் ஆப்ஷன் பார்க்கும்போது சிங்கிள் அண்ட் டுவல் மோட்டார்ஸ்ங்கிற 2 விதமான டிஃப்ரெண்ட் டைப்ல வரும் அப்படின்னு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல அட்வான்ஸ் ஃபீச்சரான எல்லாமே இந்த கார்ல இருக்கு. முக்கியமா இது ஒரு லக்ஸரி காருங்கிறதுனால இதோட பிரைஸ் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் அட்வான்ஸா லக்ஸரிய மையமா வச்சு அதிகமான ஃபீச்சர்ஸை இதுல கொடுத்துருக்காங்க. இதோட டைரக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இது ஒரு லக்ஸரி காருங்கிறதுனால ஏற்கனவே கியா EV6 அப்படிங்கிற ஒரு காரு கரண்ட்ல இருக்கு. அதுவே கிட்டத்தட்ட 60 லாக் அபோவ் தான் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வரும். வால்வோ, BMW இந்த மாதிரி கார்களுக்கு தான் காம்படிஷனா இருந்துச்சு. இப்போ இந்த EV9ங்கிறது இதை விட அதிகப்படியான பிரைஸ்ல வருங்கிறதுனால நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பட்ஜெட் கார்களுக்கான காம்படிஷன் இல்லை. இது முழுக்க ஒரு லக்ஸரி செக்மெண்ட். இந்த பிரைஸ் இவ்வளவு அதிகமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இது முழுக்க இம்போர்ட்டட் காராக தான் வரப்போகுது. இதை இந்தியாவில் தயாரிக்க போறது இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இதோட டாக்ஸ் எல்லாம் முக்கிய காரணமா வச்சு இந்த காரோட பிரைஸ் இந்த அளவுக்கு பிரைஸ் வச்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமா அமையலாம். இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.